மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. ராசியிலே வக்கரம் பெற்றிருந்த புதனும் 12ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. இப்பொழுது ராசியிலே இல்லை. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மிகச்சிறப்பு. 5ல் ராகு இருந்தால் ஆண் குழந்தைகளாகவே பிறக்கும். சில பேர் 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. யோகத்தை தான் கொடுக்கும். ராகு போககாரகன், யோககாரகன். ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை, கேதுவைப் போல் கெடுப்பாரில்லை. அதனால் 5ல் ராகு நல்லது தான் செய்யும். இப்போ மேஷ ராசிக்கு இன்றைய தினம் 5ஆம் இடத்திலே ராகுவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். மிகச்சிறப்பான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், கௌரவங்கள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். மிக மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நேரம். 3, 6 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ராசியிலே வக்கரமாக இருந்தது. இப்பொழுது நகர்ந்து 12ஆம் இடம் சென்று சூரியன் சுக்கிரனோடு கலந்து விட்டது. ஆகவே உங்களுக்கு அதுவும் ஒரு யோகம் என்று சொல்லலாம். ஆறுக்குடையவன் ராசிக்கு வந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்னதாக ஏதாவது உபாதை பண்ணும். இப்போ அதுவும் இல்லை. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இன்றைய நாள் வழங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்வீர்கள். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் வழங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது சூரியனும் புதனும் மீண்டும் சுக்கிரனோடு இணைந்து விட்டன என்பது ஒரு அற்புதமான நன்மை. குரு பார்வையிலே 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை இன்று முதல் மீண்டும் துவங்கி இருக்கிறது. சூரியன் புதன் சுக்கிரன் ஒன்றா இருந்தது. அப்புறம் புதன் நகர்ந்து மேஷத்துக்கு வந்தது. இப்போ வக்கரகதியில் போய் மறுபடியும் மீனத்தில் உட்காந்து நீச்சபங்க ராஜயோகம் ஆயிடுத்து. ரிஷபராசிக்கு தனஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் 11ஆம் இடம் சென்று அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதால் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசி அதிபதி உச்சம் பெற்று குரு பார்வை பெறுவதால் அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயமாகிவிடும். உங்களுடைய கனவு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வாழ்க்கை துணை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கும் அந்த உருவத்தைப் போலவே உங்களுக்கு வாழ்க்கை துணை இப்பொழுது அமையும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா,
தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.